தக்கலை அருகே ஓடும் பேருந்தில் பெண்ணிடம் பணம் திருட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகேயுள்ள தட்டான்விளை பகுதியைச் சேர்ந்தவர் கோபு. இவருடைய மனைவி ராதிகா, வயது 33. இவர் சம்பவத்தன்று குமாரகோவில் பகுதியிலிருந்து நாகர்கோவில் நோக்கி செல்லும் அரசு பேருந்து ஒன்றில் ஏறியுள்ளார். அப்போது பஸ் வில்லுக்குறி பாலம் அருகே சென்றபோது ராதிகாவின் அருகில் நின்ற பெண் ஒருவர் அவரது தோள் பையை திறந்து அதில் இருந்த ரூபாய் திருடியுள்ளார். இதை பார்த்த ராதிகா அந்த பெண்ணை கையும் களவுமாக பிடித்துக் கொண்டு சத்தம் போட்டுள்ளார். இதனையடுத்து சக பயணிகள் அந்த பெண்ணை பிடித்து வைத்துக் கொண்டு இரணியல் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே போலீசார் சம்பவம் இடம் வந்து அந்த பெண்ணை போலீஸ் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் மார்த்தாண்டத்தில் சாலையோரத்தில் வசித்து வரும் பெண் கௌரி என தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் கௌரியிடமிருந்து 5500 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் கௌரியை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.